தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் களம் என்பது பரபரப்பாக ஆரம்பிச்சிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு மும்முனை போட்டி அங்க நிலவுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அன்னியூர் சிவா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அன்புமணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மருத்துவர் அபிநயா அங்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 26 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த மும்முனை போட்டி களம் என்பது சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தங்கள் பலத்தை எப்படியாவது அங்கு நிரூபிக்கணும் அப்படின்னு முழு மூச்சோட செயல்படுறத பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் திமுகவையிலும் பல்வேறு அமைச்சர்கள், அந்த தொகுதியை சார்ந்த அமைச்சர்களை தாண்டி பல்வேறு அமைச்சர்கள் தொடர்ச்சியாக தேர்தல் பரப்புரைக்காக விக்கிரவாண்டியில முகாமிட்டு வேட்பாளர் அன்னியூர் சிவாவுக்காக வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல பார்க்க வேண்டிய முக்கியமான அரசியல் அம்சங்களாக என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி, அது பாஜக உள்ளிட்ட மற்ற கட்சிகள் அவர்களுக்கான ஒரு ஆதரவை தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்தில் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுக அங்க ஏன் போட்டியிடல தெரியுமா, அவர்கள் ஏன் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலை புறக்கணிச்சாங்க அப்படின்னா, அங்க எப்படியாவது திமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்கிற நோக்கத்துல தான் அதிமுக அங்க தேர்தலை புறக்கணிச்சாங்க. இதுல வேற ஒன்றும் காரணம்லாம் இல்லை. அதே நேரத்துல பாமக வேட்பாளர் அங்க ரொம்ப பலமா இருக்கிறாரு. பாமகவினுடைய வாக்கு வங்கி பலமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல விழுப்புரமும் ஒன்று. எனவே அந்த வகையில பாமக வேட்பாளருக்கான வெற்றி வாய்ப்பு நிச்சயம் அப்படிங்கிறாரு அண்ணாமலை. அதே நேரத்துல பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, அதிமுகவினர் பாமக வேட்பாளருக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே ஒரு கோரிக்கை நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தரப்பிலிருந்து முன் வந்தது. என்ன அப்படின்னா, விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக போட்டியிடல, எனவே உங்களுடைய அந்த ஆதரவை நீங்க எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற அந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் தெரிஞ்சோ தெரியாமலோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ பல முறை அந்த மாதிரியான ஒரு ஆதரவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அதனால நான் நேரடியா கோரிக்கை வைக்கிறேன், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நாம் தமிழர் வேட்பாளர் அபிநயாவுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் இப்போ மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அந்த கோரிக்கையை அதிமுக கிட்ட வைக்கிறாரு. பாமக வேட்பாளருக்கு அதிமுக உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை வைக்கிறாரு. பேசிக்கா அந்த கேள்வி நமக்கு எழும் இல்லையா, விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்தவர்கள் அல்லது அதிமுகவுக்கு ஆதரவாக வாக்களிக்கக்கூடியவர்கள் யாருக்கு ஓட் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி எழும் இல்லையா. அது தொடர்பாக தலைமை இதுவரைக்கும் எந்த விதமான உத்தரவும் பிறப்பிக்கல. ஆனாலும் அப்படி கேள்வி எழக்கூடியவர்களுக்கு நாம யாருக்கு சப்போர்ட் பண்றது, யாருக்கு ஓட் பண்றது அப்படிங்கிற கேள்வி வரக்கூடிய நிலையில இப்படி பல முனைகளில் இருந்தும் ரெக்வஸ்டும் அதே நேரத்தில் விமர்சனங்களும் வந்து கொண்டிருக்கிறது. ஏன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடல அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல தான் இப்படியான கோரிக்கைகளும் முன் வருது. அதே நேரத்தில் இந்த கோரிக்கையை, அதாவது பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் முன்வைத்த கோரிக்கையை திமுக எப்படி விமர்சிக்கிறாங்க அப்படின்னா, இது ஆக்சுவலா ஒரு அரசியல் நாகரிகமே அல்ல. ஏன் அப்படின்னா, நீங்க உங்களுடைய பலத்தை காட்டுவதற்காக நீங்க தேர்தலில் போட்டியிடுறீங்க, நீங்க கண்டெஸ்ட் பண்ணி உங்களுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்காக நீங்க களத்துக்கு வாங்க. ஆனா அதே நேரத்தில் தேர்தலையே போட்டியிடாத ஒரு கட்சியை கூப்பிட்டு அந்த ஆதரவை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கறது எந்த வகையில ஒரு அரசியல் நாகரிகமாக இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார்கள். எனவே ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இன்றைக்கே அரசு ஊழியர்களுக்கான தபால் வாக்குகள் பதிவு செய்யக்கூடிய பணிகள் என்பதும் தொடங்கிவிட்டது. எனவே பரபரப்புக்கு பஞ்சமில்லாத ஒரு இடைத்தேர்தலாகத்தான் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் களம் என்பது மாறி இருக்கிறது. பொறுத்திருந்த அடுத்தடுத்த நகர்வுகளையும் நாம் பார்க்கலாம்.